கஸ்டமர்ஸ்க்காக இந்த ஒரு எபிசோடை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த எபிசோட் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபியூஷன் கம் கன்க்ளூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்டீரியர் மெட்டீரியல் யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க. ஸோ அந்த குழப்பத்திற்கான ஒரு தீர்வாக தான் நம்ம இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மெட்டீரியலை கன்க்ளூஷன் பண்ணோம். இந்த எபிசோட் நம்பர் 1ல் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ளைவுட் அண்ட் HDHMR ரெண்டுத்துக்கு உண்டான மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ். ப்ளைவுட்டை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நேச்சுரல் வுட்டிலேருந்து பீல் பண்ண வினீரை எடுத்து அதில் லே பண்ணி க்ளூஸ் வச்சு அதில் ரெடி பண்ணுறது தான் ப்ளைவுட். HDHMR அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. HDHMR அப்படிங்கிறது ஹை டென்சிட்டி ஹை மாய்ஸ்சர் ரெசிஸ்டன்ட். ஸோ இதிலே தெரியும் லாஸ்ட் வேர்டு வந்து ரெசிஸ்டன்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காடுகளில் இருக்கக்கூடிய வுட், அதாவது ஜங்கிள் வுட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வுட், அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய வேஸ்ட், அக்ரிகல்ச்சரில் வரக்கூடிய வேஸ்ட், அதுவும் மரத்தோட தூள், இதெல்லாமே சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு பவுட்ரு மாதிரி கிரைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் க்ளூ போட்டு ரெடி பண்ணுறோம். சர்ஃபேஸ் பற்றி பார்க்கும்போது ப்ளைவுட் வந்து நேச்சுரல் வினீரை வச்சு மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால இதோட மேலே இருக்கக்கூடிய சர்ஃபேஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நேச்சுரல் வுட்டில் எப்படி இருக்குமோ அதுக்குண்டான சர்ஃபேஸஸ் தான் வரும். அதுவுமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம லேயர் பை லேயராக வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுனால அதில் பார்த்திங்கன்னா அன்இவன் சர்ஃபேஸஸ் கூட அதிகமாக வரும். ஸோ அண்டர்லேஷன்ஸ் வரதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகம். HDHMR பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக மரத்தூள்லையும் ரொம்ப பவுட்ரு பண்ணி எடுக்கக்கூடிய அந்த வுட்டு பார்ட்டிகல்ஸை வச்சு பண்ணுறதுனால இதோட சர்ஃபேஸ் பார்த்திங்க அப்படின்னாக்க ரொம்பவுமே சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அதனால நமக்கு அண்டர்லேஷன்ஸ் வரக்கூடிய ப்ராப்ளம் இருக்காது. ஸோ இதில் HDHMR தான் பெஸ்ட். ஸ்ட்ராங் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளைவுட் தான் வந்து அதிக வெயிட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ நேச்சுரல் வுட்டை யூஸ் பண்ணி பண்ணுறதுனால வெயிட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அதிகம். வெயிட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி HDHMRயில் பார்க்கும்போது ப்ளைவுட்டை விட உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். மற்ற MDF போர்ட்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்கும் HDHMRயில். ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது நம்ம டோர்ஸோ இல்லை பாக்ஸஸோ பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு ஸ்க்ரூஸை யூஸ் பண்ணி நம்ம அதை ஜாயின் பண்ணுவோம். ஸோ ஸ்க்ரூ பண்ணும் போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு தப்பான இடத்துல ஸ்க்ரூ பண்ணிட்டோம், இல்லை நம்ம ஸ்க்ரூ பண்ணதை மறுபடியும் அன்ஸ்க்ரூ பண்ணி எடுத்துகிட்டு திருப்பி ஸ்க்ரூ பண்ணோம் அப்படின்னு இருக்குன்னா, ஸோ அதை எத்தனை தடவை நம்மளால் ஸ்க்ரூ பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி. ஏன்னா ஒரு டைம் லிமிட்டுக்கு அப்புறம் அதுக்கு மேலேயே திருப்பி ஸ்க்ரூ பண்ணும்போது நான் லூஸ் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல நம்ம மறுபடியும் மரத்தூளோ இல்லை ஏதாவது பீசஸ் வச்சு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். 100% உங்களுக்கு ப்ளைவுட்டில் ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி ரொம்பவுமே அதிகம். ஸோ நீங்கள் ஒரு 20 டைம்ஸ் கூட நீங்கள் திருப்பி ஸ்க்ரூ பண்ணால் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. HDHMRயில் பார்க்கும்போது நம்மளோட ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து ஒரு 2 to 3 டைம்ஸ் தான் வந்து பெட்டராக இருக்கும். அதுக்கப்புறம் போக லூசஸ் ஆகிடும். ஸோ கம்பேர் டு ப்ளைவுட் HDHMR ஸ்க்ரூ ஹோல்டிங் கெப்பாசிட்டி வந்து கம்மி தான். வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ப்ளைவுட்டை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. அதே மாதிரி HDHMRலேயும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் இருக்குது. ஆனால் உங்களுக்கு HDHMRை விட ப்ளைவுட்டில் தான் உங்களுக்கு அதிகமாக வாட்டர் ரெசிஸ்டன்ட் அதிகமாக கிடைக்கும். ஸோ HDHMR இந்த இடத்துலையுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ளைவுட்டோட வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொஞ்சம் கம்மி தான். ஏன் அப்படின்னா பார்ட்டிகல்ஸ் வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணும். பட் சாலிட் வுட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் அப்சர்வேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்துக்கும். அது நேச்சுரலி இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த டைமிங் வேரியேஷன் வந்து HDHMRை விட ப்ளைவுட் வந்து ரொம்ப லேட்டாக வாட்டர் அப்சர்வ் பண்ணுறதுனால வாட்டர் ரெசிஸ்டன்ட் வந்து ப்ளைவுட் தான் பெட்டராக இருக்கும் HDHMR. கோர் கேப் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு ப்ளைவுட்டை எடுத்து நீங்கள் எல்லா சர்ஃபேஸையும் கார்னரில் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணதுக்கப்புறம் அதில் டீக் பவுடர்ஸை யூஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நம்ம மிடில் கட் பண்ணும் போது தான் சின்ன கேப்ஸாக இருக்கும். இது ஏன் அப்படின்னா அந்த அலைன் பண்ணி வைக்கக்கூடிய மெத்தடில் எங்கேயாவது ஒரு சின்ன கேப் இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்துடும். ஸோ 90% கோர் கேப் வந்து ப்ளைவுட்டுக்கு அதிகமாக கிடைக்கும். ஆனால் HDHMRை நம்ம பொறுத்த வரைக்கும் HDHMR கம்ப்ளீட்டாக மரத்தூளில் பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த கோர் கேப்போ இல்லை சின்ன ஹோல்ஸோ கூட உங்களுக்கு கிடைக்காது. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா 0 வாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. HDHMR இதில் வந்து டாப்பாக இருக்கும். ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது மார்க்கெட்டில் பார்த்திங்க அப்படின்னா ப்ளைவுட் வந்து உங்களுக்கு 60 rupeesல இருந்து ஒரு BWR ப்ளைவுட் கிடைக்கும். அதே மாதிரி HDHMR நீங்கள் பார்க்கும்போது ஒரு 70 rupeesலேருந்து கிடைக்கும். வேரியேஷன்ஸ் வந்து நிறையா இருக்கும். இப்போ 60லேருந்து 80 வரைக்கும் ப்ளைவுட்டில் இருக்கும். உங்களுக்கு 70லேருந்து 80 வரைக்கும் உங்களுக்கு HDHMRலேயும் கிடைக்கும். ப்ரைஸ் வைஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ரெண்டுமே சிமிலரான ஒரு ப்ரைஸில் தான் இருக்குது. ஆனால் கம்பேர் டு BWR தான், BWPயை கம்பேர் பண்ண முடியும். இன்டீரியர் பண்ணும்போது நமக்கு அண்டர்லேஷன்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு அன்இவன் சர்ஃபேஸ் கிடைக்கும் போது இன்டீரியர் வந்து நல்லா இருக்காத மாதிரி ஒரு ஃபினிஷிங் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். ஸோ அதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா டோர்ஸ் எல்லாமே HDHMRலேயும் பாக்ஸஸ் எல்லாமே நம்ம ப்ளைவுட்லேயும் போட்டோம் அப்படின்னா ஸோ ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் உள்ளே இருக்கும். 100% ஸ்ட்ராங்காக கிடச்சிருது. வெளியில் இருக்கக்கூடிய டோஸ் வந்து அவ்வளோவா அஃபெக்ட் ஆகாது. ஸோ அப்படிங்கிறதுனால அதை HDHMRயில் போடுறதுனால என்ன ஆகும்னா
உங்களுக்கு அன்ஈவன் சர்ஃபேசஸ்லாம் இல்லாமல் அண்டுலேஷன்ஸ் வராமல் HDHMR ஒரு கிளியர் ஃபினிஷை உங்கள்கிட்ட கொடுக்கும். ஸோ அதனால் வரக்கூடிய அவுட்புட் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மெட்டீரியல் ப்ளஸ் இந்த மெட்டீரியல் ரெண்டும் சேர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களோட இன்டீரியர் பார்க்குறதுக்கு லுக் வைஸில் சூப்பராகவே இருக்கும். இது வந்து என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனை பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். யாஹ்வே.